10 நம்ம ஆட்சி இருந்தது, அம்மாவோட ஆட்சி இருந்தது. அம்மா ஆட்சியில இப்ப நீங்க இப்ப பாப்பாக்கு எப்ப கல்யாணம் பண்ணீங்க? நாங்க 2017 கல்யாணம் பண்ணி பெரிய பொண்ணுக்கு காசு பணம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. 50,000 பணம் கொடுத்துருக்கோம் தங்கம். இப்ப வந்து அது வரல இல்ல. இப்ப நாங்க என்ன உங்கள்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா, போன 5 ஆண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சது, இந்த ஆண்டுல என்ன கிடைக்கல. இப்ப கிடைக்காது ஒரு டோட்டல் காஸ்ட் ஒண்ணு வரும்ல, கரெக்டா? அரிசி எவ்வளவு தேவைப்படும் மாதத்திற்கு? நாங்க 2 பேர் இருந்தோம்னா ஒரு 20 கிலோன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்தா கூட சரி, ஒரு 25 கிலோ. சமையல் எண்ணெய் எத்தனை லிட்டர் தேவைப்படும் மாசத்துக்கு? 5 லிட்டர். இப்ப போன ஆட்சி நம்ம ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தாங்க. அப்ப நம்ம ஈபி கட்டணும் மாசம் எவ்வளவு கட்டணும்? இப்ப ஈபி கட்டணும் எவ்வளவு கட்டுறோம்? ஒரு 200 ரூபாய் கட்டுவேன். கரெக்ட். இப்ப 1200 ரூபாய். அப்ப 200 ரூபாய், இப்ப 1200. அடுத்து வீட்டு வரி. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு வாடகை கட்டினீங்க, வாடகை கொடுத்தீங்க? இப்ப 5 வருஷத்துல எவ்வளவு வாடகை கட்டுறீங்க? 2,500 கட்டினா 3 ரூபா கட்டுறோம் சார். 2,500. ரைட். இப்ப 3,000 ரூபாய். ஒரு 500 ரூபாய் வாடகை ஏறிடுச்சு. ரைட்டு. இப்போ மொத்தத்துல குடும்பத்துக்கு நமக்கு மாசம் எவ்வளவு செலவாகும்? நம்ம ஆட்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு ஆகுது? ஆகுது எவ்வளவு ஆகும்? அப்ப 5 ரூபா இருந்தாலும் சமாளிச்சலாம். இப்ப 30 ரூபா இருந்தாலும் சமாளிக்க முடியாது. கரெக்ட். அப்ப 5,000 ஆச்சு, இப்ப 30,000. 30,000 பத்தாது. பரவாயில்ல, நீங்க சொன்ன 30,000 நான் போட்டேன். நீங்க சொன்னதுதான் இதுல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப 2-3 முக்கியமான கொஸ்டின். உங்க பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி கிடைச்சிச்சுல்ல? இப்ப கிடைச்சிச்சா? இல்ல, கிடைக்கல. ரைட். 2மே அம்மா பீரியட் தான். இப்ப வாங்கல இல்ல? ரைட் ரைட், சந்தோஷம். இப்ப அதே போல தாலிக்கு தங்கம் போன ஆட்சியில கிடைச்சிச்சு, இந்த ஆட்சி உங்களுக்கு இல்ல? ஆமா, கிடைக்கலன்னு போட்டிருக்கிறேன். 2 சக்கர ஸ்கூட்டி போன ஆட்சியில வாங்கணுமா? அப்ப வாங்கணும். ஸ்கீம் இருந்துச்சு, வாங்குனீங்களா? வாங்க, பெரிய பொண்ணுக்கு வாங்குனீங்க, வரல இல்ல, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. இப்ப அதுதான் போட்டிருக்கிற, வேற எதுவுமே போடல. மடிக்கணினி கிடைக்கல. ஆமா. அம்மா சிமெண்ட் போன ஆட்சியில கிடைச்சு, இந்த ஆட்சியில அம்மா சிமெண்ட் கிடைக்கல. ரைட், இவ்வளவுதான். இப்ப நாங்க ஒன்னே என்ன, இப்ப நீங்க சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுக்க போறேன். இப்ப நீங்க சொன்னதை வச்சு வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல. அப்ப போன நம்ம ஆட்சிக்கும் இப்ப இந்த திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு லாஸ் நாங்க கால்குலேட் பண்ணிடுறோம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணேன். நீங்க சொன்ன கோதுமை, நீங்க சொன்ன அரிசி, நீங்க சொன்னது, அதே போல நீங்க சொன்னது. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு, உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க பேர், உங்க மொபைல் நம்பர் இதை உங்கள்கிட்டே கொடுத்துறேன். இதுல கீழே எவ்வளவு லாஸ்ன்னு மட்டும் நீங்க பாருங்க. நல்லா பாருங்க, சில்லறையும் சேர்த்து படிங்க. 13,40,500 ரூபா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்த 5 ஆண்டுல நம்ம ஆட்சி இல்லாதனால நட்டம், இழப்பு ஆட்சியில. இப்ப நீங்க அதான் இதுதான் இதுல நாங்க என்னன்னா, பொதுவா மக்களுக்கு வந்து மாதம் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியல. மாசமா ஒரு மாசத்துக்கு நீங்க 300 ரூபாய் கட்டுனீங்க, இப்ப 1,200 ரூபாய் கட்டுறீங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வருது. இப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு லாஸ்ட்னு காமிக்குது. பால் விலை எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம்னு காமிக்குது. அதே போல லேப்டாப்பு அதுக்கு உண்டான வேலை போட்டிருக்கோம். அதே போல ஸ்கூட்டி வேலை போட்டிருக்கிறோம். தாலிக்கு தங்க இதை போட்டா உங்க குடும்பத்துக்கு மட்டுமே 13,40,000 ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த ஆட்சியில லாஸ். 13,40,500 ரூபாய். அதனால ஆட்சி மாற்றம் அடுத்த ரெட்டலை ஓட்டு.